யோசுவாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யோசுவா 15:18-19 வசனங்கள். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர் பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர் பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அக்சாலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. காலேபுடைய மகள். காலேப் சொல்லுகிறார், கீரியாத் சேப்போரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகி அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று 16வது வசனத்திலே காலேப் சொல்லுகிறார். அதை ஒவ்வொன்றாய் அவனுக்கு கொடுக்கப்பட்டதை சுதந்திரிக்கும் போது இந்த பகுதியிலே ஆமென் இந்த குடிகள் இருக்கிறார்கள். அப்பொழுது காலேப் சொல்லுகிறான், இதை சங்காரம் பண்ணி அவர்களை துரத்தி இந்த கீரியாத் சேப்பேரை பிடிக்கிறவர்களுக்கு என் மகள் அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று. ஆமென். காலேபுடைய சகோதரனுடைய மகன் ஒத்னியேல் என்ன செய்கிறான் என்றால் யுத்தம் பண்ணி அதை பிடிக்கிறான். அதை பிடித்த போது காலேப் தான் சொல்லி இருந்தபடி அக்சாலை ஒத்னியேலுக்கு விவாகம் பண்ணி கொடுக்கிறான். திருமணம் முடிந்து கணவனோடு புறப்பட்டு போகும்போது அக்சால் ஒத்னியேலை இடத்துல கேட்கிறான், எங்க அப்பா கிட்ட ஒன்று கேட்டுட்டு வரேன்னு சொல்லி உத்தரவு பெற்றுக்கொண்டு அவள் புறப்பட்டு தகப்பனிடத்தில் வருகிறாள். வரும்போது தகப்பன் அவளை பார்த்து கேட்கிறான், உனக்கு என்ன வேண்டும்? அப்பொழுது அவள் கேட்கிறாள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இடையே இருக்கிற சம்பாஷணை நாம் கேட்டு வாங்குகிற காரியம். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அக்சாலின் ஜெபத்தில் இருந்துதான் சில காரியங்களை நம்மோடு கூட பேச விரும்புகிறார். பொதுவாகவே அந்த காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் தகப்பனுக்கு பிள்ளைகள் இருக்கும்போது ஆண் மக்கள் பெண் மக்கள் இன்னைக்கு மாதிரி கிடையாது. அந்த காலத்தில் மூத்த மகனுக்கு சேஷ்ட புத்திர பாகம் உண்டு. மற்ற ஆண் பிள்ளைகளுக்கு சொத்துல மற்ற பகுதிகளை சமமாய் பிரித்து கொடுப்பார்கள். அதாவது 3 பசங்க இருப்பாங்கன்னா தகப்பனுக்கு இருக்கிற சொத்தை 4ஆய் பங்கிட்டு 2 பகுதியை, அதாவது மற்ற 2 பேருக்கு கொடுக்கிற பகுதிகளுக்கு 2 மடங்கு மூத்த மகனுக்கு கொடுப்பாங்க. அதுதான் சேஷ்ட புத்திர பாகம். சேஷ்ட புத்திர பாகம் அதுதான் ஏசாவின் இடத்திலிருந்து யார் வாங்குறா? யாக்கோபு வாங்குறான். என்னதான் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுவானாலும் அவனை விட ஏசா எப்பவுமே 2 மடங்கு மேல, 2 மடங்கு மேல. யாக்கோபு தந்திரம் உள்ளவன். அப்படியே இருந்து அந்த பிளெஸிங்கை வாங்கிட்டான், சேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கினான். அவன் பெண் பிள்ளைகளுக்கு என்ன செய்வார்கள் என்றால் விவாகம் பண்ணி கொடுக்கும் போது பரிசு பொருட்களை கொடுத்து விடுவார்கள். சொத்தெல்லாம் கொடுத்து விட மாட்டாங்க, பரிசு பொருட்களை கொடுத்து விடுவார்கள். ராகேல் லேயாளை அனுப்பும் போது அப்படிதான். யாக்கோபு சம்பாதித்த சம்பாத்தியத்தை கொடுத்து விடுகிறான் லாபான். அப்போ இவ்வளவுதான். அப்போ சொத்துல உரிமை பாராட்டுறது அந்த காலத்துல பெண்களுக்கு இல்லை. கொடுக்கிற பரிசு பொருட்களை வாங்கிட்டு போவாங்க. ஆனால் அப்படி இருந்தும் இவ போய் தகப்பன் கொடுத்ததை வாங்கிட்டு போகணும். அவ்வளவுதான். தகப்பன் என்ன கொடுக்கிறார்னா வறட்சியான நிலத்தை கொடுக்கிறார். அப்படி இருந்தும் இவ போய் அப்பா கிட்ட எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சலான நிலம் வேண்டும் என்று கேட்கிற தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? இதுதான் இன்னைக்கு நான் தியானிக்க போறோம். அவ போய் உத்தரவு வாங்கி, நான் எங்க அப்பா கிட்ட ஒன்று கேட்டு வாங்கிட்டு வரவா? ஆமே. எங்கிருந்து இந்த தைரியம் வந்துச்சு? எங்கிருந்து இந்த பலம் வந்துச்சு? ஆமே. அப்பா நமக்கு இருக்கிறார். 3 காரியங்களை முன்வைத்து நான் இதை சொல்ல விரும்புகிறேன். 3 காரியங்களை முன்வைத்து. 1, உரிமை. உரிமை என்ன உரிமை அப்படின்னா, He is my father. அவர் என்னுடைய அப்பா, நான் அவருடைய பிள்ளை. நான் அவரை அப்பா என்று அழைப்பதற்கு முன்னமே அவர் என்னை பிள்ளை என்று அழைத்து விட்டார். நான் அவரை அப்பாவாக பார்ப்பதற்கு முன்னமே அவர் என்னை பிள்ளையாக பார்த்து விட்டார். அப்ப இந்த உறவுக்கு முக்கிய காரணரே அப்பா தான். அப்படிதான். நாங்க பிள்ளை பிறந்ததும் ஆமே அது அப்பா அம்மான கூப்பிடும் இல்ல, முதல்ல பிள்ளை என்று கையில் வாங்குறதே
அப்ப பிள்ளை சொல்லுமா, எங்க அப்பா வெளியே ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுட்டு இருக்கிறாரு, கையில கொண்டு கொடுங்கன்னு. இல்ல எங்க அப்பா ஆபீஸ் போயிருக்காங்க, வெளியே கொண்டு போயிடாதீங்க, வேற யாரோ நிக்கிறாங்க, வெயிட் பண்ணுங்க சொல்லுமா. அதுக்கு தெரியாது. அப்ப அது பிள்ளைன்னு சொல்லிதான் தகப்பன் கையில வாங்குறார். அப்ப நான் அவரை அப்பான்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி அவர் பிள்ளை. பிள்ளைக்கு பேரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் மனசுல இருந்திருக்கும்னா பிள்ளைய கையில் எடுத்தத பேரை சொல்லி. நான் அவரை அப்பாவாக பார்த்து அறிவதற்கு முன்னமே அவர் என்னை வயிற்றில் இருக்கும் போதே என் பிள்ளை வளருது, என் பிள்ளை வளருது. சிலர் பாருங்க காது வச்சு கேட்பாங்க, பிள்ளை என்ன சொல்லுது. பிள்ளை ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஒரு பெரிய எஸ்ஸை படிச்சுட்டு இருக்குள்ள இருந்து அதுல பிள்ளைய பார்க்க ஆரம்பிச்சாச்சு, பிள்ளையா நினைக்க ஆரம்பிச்சாச்சு, பிள்ளைக்காக வெயிட்டிங். பிள்ளை ஜெனிப்பித்ததும் கையில் எடுத்து என் பிள்ளை உடனே எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது, எல்லாருக்கும் லட்டு கொடுக்கிறது, சந்தோஷம். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகப்பெரிய சந்தோஷம். இங்க நாம ஒரு பிள்ளை பிறக்கும் போது எப்படி கொண்டாடுறோமோ அதை விட அதிகமா பரலோக தேவன் கொண்டாடுறார். நாம் ஜெனிப்பிக்கப்பட்ட அந்த நாளை அவர் கொண்டாடுறார். ஹல்லேலூயா. இந்த உரிமை, ஆமென், நியமம், அதாவது பிரமாணம் அவளை கேட்க வைக்கல. பிரமாணம் என்ன? பசங்களுக்கு சொத்து, பெண் பிள்ளைகளுக்கு பரிசு, பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்பி விடுறது. அது அந்த காலத்துல எல்லாம் வரதட்சணை பசங்க தான் கொடுக்கணும். இந்த காலத்துல நம்ம ஊர் அதுவும் விசேஷமா நாகர்கோவில் மக்கள் பைபிளை மாத்தி படிச்சாங்களோ என்னவோ தெரியல. அன்னைக்கெல்லாம் இப்போ ரெபேக்காளை அழைத்து கொண்டு போகும்போது கொண்டு வந்தவன் பரிசு பொருட்களை கொடுத்து கூட்டிட்டு போறான். ஆமே, இன்னைக்கு எல்லாமே தலைகீழ. இருந்தாலும் தகப்பன் வந்து பரிசு பொருட்களை கொடுக்கிறார். அவருக்கு என்ன தோணுது அதை கொடுக்கலாம். ஆனா மற்றவர்களுக்கு அப்படி கிடையாது, அது உரிமை. அந்த இளையகுமாரன் கேட்டு வாங்கணும் தெரியுமா, எனக்கு சொத்துல பாதியை கொடுங்க, அது வேற. அப்ப இந்த இடத்துல இவள் வந்து கேட்கிறது பிரமாணத்தின்படி அல்ல, அப்பா பிள்ளை என்கிற அந்த உரிமையின்படி கேட்கிறாள். ஒரு தேவ பிள்ளை அறிந்திருக்க வேண்டும், பிள்ளைகளாக்கப்பட்டவர்கள். யோவான் 1:11 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. 1:12 எத்தனை பேர்களும். அதான் யோவான் 1:12 தானே. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி, தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இது அவர் தந்தது, நான் வாங்கல, நான் எடுக்கல, இது அவர் தந்தது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை தன் தகப்பனை அப்பா என்று அழைப்பதற்கு முன்னமே அவர் அழைத்தார். அப்பாவை பார்க்கிறதுக்கு முன்னமே அவர் பார்த்துட்டார். அந்த குழந்தை கண்ணு அப்படி மூடி இருக்கும். வெளியே வந்து அந்த குழந்தை கண்ணெல்லாம் திறந்து பார்க்க, திடீர்னு வெளிச்சம் வந்து அந்த குழந்தை மேக்சிமம் என்ன செய்யும், கண்ணை மூடி இருக்கும், அப்படியே பார்க்கும். ஹல்லேலூயா. நான் கண் திறப்பதற்கு முன்னமே அவர் என்னை பார்த்தார். நான் கண் மூடின பின்பு அவரை பார்ப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். அதை நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாக. சில குறிப்பிட்ட கிராமத்தில் ஒரு பிள்ளை பிறந்தோன்னு எல்லாரும் அழுவாங்களாம். வந்து இங்க வந்து இந்த கஷ்டம், இந்த பாவம், இந்த பொல்லாப்பு, இந்த அக்கிரமம், இந்த அநியாயம், இந்த மனிதாபிமானமற்ற இடத்துல வந்து பிறந்துட்டியன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஊரில், ஒரு குறிப்பிட்ட நாட்டிலேயோ கிராமத்திலேயோ தெரியல, எங்கேயோ படித்த ஞாபகம் இருக்கு. அழுவாங்களாம், ஜனமே சேர்ந்திருந்து அழுவாங்களாம். பொதுவாகவே அதான் நேற்று சொன்ன வார்த்தை, ஒரே ஒரு அழுகை சத்தம் கேட்டு தான் ஒரு குடும்பமே மகிழும். அது குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தைக்கு தெரியாது இதுதான் என் தாய், இதுதான் என் தகப்பன் என்று. நாளாக நாளாக அந்த தாயால் ஊட்டப்படும் போதும் தகப்பனால் சுமக்கப்படும் போதும் அதை நான் பாடுவேன். அந்தியம் வரு ஆச்சூடும், அந்த சூடு அதுல தெரியும், இதுதான் என் அம்மா, இதுதான் என் அப்பா. ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், தெரிஞ்சிருக்கணும். அவன் பிரமாணத்தின்படியோ மற்ற நியமத்தின்படியோ ஒருவேளை சில காரியங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதி இல்லாதவனாய், தகுதி இல்லாதவளாய் இருக்கலாம்.
ஆனா நான் அவரிடத்துல கேட்பது அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க இல்லை, எனக்கு அவர் அப்பாவானதுனால நான் அவரிடத்தில் கேட்பேன். தகப்பன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல வேற யாருக்கும் இறங்க முடியாது. நமக்கு இரக்கம் பாராட்ட நிறைய பேர் இருக்கலாம், ஆனா ஒரு தகப்பன், எல்லா தகப்பனையும் சொல்லல, சில தகப்பன் கண்டுக்கவே மாட்டாங்க, அவங்கள விடுங்க. ஆனா காமனாவே தகப்பனுடைய இரக்கம் என்று இருக்கிறது. அதனால தானே பைபிள்ல இருக்குது, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. சில தகப்பன்லாம் குழந்தை பிறந்ததுமே விட்டுட்டு ஓடினவங்க இருக்கிறாங்க, துன்பப்படுத்துறவங்க இருக்கிறாங்க. ஆமென். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் சொன்னார், என் கூட படித்த ஒரு பையன் சொன்னான், அவர் பெண் பிள்ளையை எதிர்பார்த்துட்டு இருந்தாராம். அப்போ ஆம்பளை பையன் பிறந்துட்டான், அதான் என் கூட படித்த பையன். பிறந்த உடனே அப்படி வாங்க போறாரு, என்ன ஆம்பளை பையன், அவனை நீங்களே வச்சிருங்க அப்படி சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு, என்ன ஆம்பளை பையனா, அவனை நீங்களே வச்சிருக்கன்னு சொல்லி அப்படி திரும்பி நடந்துட்டாராம். அவன் சொல்றான், இப்படி இருந்தவர் என்ன பாடுபடுத்திருப்பார். இப்படியும் சிலர் இருக்கிறாங்க. பொதுவாகவே தகப்பன் என்பது பிள்ளைகளுக்கு எவ்வளவு முரடனா இருப்பாங்க, ஆனா பிள்ளைன்னு வரும்போது உடஞ்சி ஒரு ஓரத்துல இருந்து அழுதுட்டு இருப்பாங்க. இப்படி யாருக்குமே இறங்க முடியாது. ஆமே, பிள்ளைக்கு இறங்குறது போல. எனக்கு தெரிஞ்ச ஒரு தகப்பன் பிள்ளைய ஸ்கூல்ல அவனை பத்தி கம்ப்ளைண்ட் வந்ததும் போய் ஸ்கூல்ல எல்லாரும் டப்புன்னு அடிச்சிட்டாரு. அடிச்சுட்டு நைட்டு உக்காந்துருந்து அவனை தடவிட்டு இருக்காரு. இவ கேட்க போறது தன்னுடைய நீதி நியாயத்தை வச்சு இல்ல, அவருடைய இரக்கத்தை அறிந்திருக்கிறாள். அதான் அந்த உரிமையை பயன்படுத்தணும். உரிமையை பிள்ளைங்க எல்லாருக்கும் பயன்படுத்த முடியுமான்னு கேட்டா அங்கதான் பிரச்சனை. இளையகுமாரன் பிரிந்து போனாலும் அப்பாக்கு அவன் யாரு தான்? பிள்ளைதான். ஆனா அவனால பிள்ளையா வர முடிந்ததா, வேலைக்காரனா வர முடிந்ததா? அவன் மனசுல என்ன இருந்துச்சு? என் வீட்டில் இருக்கிற என் மூத்த அண்ணன் இவ்வளவு அனுபவிக்க நான் விடக்கூடாது, அப்படியே வந்தான் இல்ல, வேலைக்காரனுக்கு. அப்ப இங்க ஒரு காரியம் தெளிவா தெரிகிறது, உரிமை இருந்தும் அந்த உரிமையின்படி நம்ம கேட்கணும்னா உறவு இருக்கணும். தகப்பனோடு எந்த உறவும் இல்லாதவனுக்கு உரிமை பாராட்டுகிற அந்த ஒரு எண்ணமே வராது. அவனுக்கு ஏதாவது கிடைச்சா போதும். இந்த அக்சாள் தகப்பனோடு அந்த உறவுல இருந்ததுனாலதான் என் அப்பா கிட்ட நான் கேட்டுட்டு வரேன். எந்த உறவுமே இல்லை, பிள்ளைகள் ஆக்கப்பட்ட ரட்சிக்கப்பட்டதோடு சரி, ஆண்டவருக்கு எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னா நாம எல்லாருமே அந்த இளையகுமாரன் மாதிரி தான் கேட்டுட்டு இருப்போம். இந்த அக்சால மாதிரி கேட்கணும்னா எனக்கு நீங்க ஒரு வறட்சி கொடுத்து எனக்கு ஒரு நீர்ப்பாய்ச்சல், அந்த உரிமையோட கேட்டு வாங்குது. ஆண்டவர் சீஷர்களிடத்திலே சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லல, உறவுல இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை ஜனங்க கூடி இருந்தாங்க இயேசுவை சுற்றி, எல்லாரையும் பார்த்து சொன்னாரா, நீங்க என் நாமத்தினாலே கேட்ட நான் தருவேன்? இல்ல, எல்லாரையும் பார்த்து என்ன சொன்னார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாங்கினார். அவர்கிட்ட வந்தாங்க. வந்தவர்களில் அநேகர் அவரை விட்டு போனாங்க. போன பிற்பாடு சிலர் கூட இருந்தாங்க. அந்த கூட இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுகிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் கொடுப்பேன். அப்ப அந்த உறவில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உறவில் இருக்கிறவர்களை உரிமையை சரியாய் பயன்படுத்த முடியும். இல்லைன்னா சில காரியங்கள் நம்மை குத்திட்டே இருக்கும். நீ இப்படி பண்ணிட்டு எப்படிடா கேட்க போற? விடாது. நம்ம மனசாட்சி நம்மை உறுத்திட்டே இருக்கும். அதனாலதான் இளையகுமாரன் தயங்கி தயங்கி வரான். அவர் அப்பா தானே, அவர் அப்பா தானே, அன்னைக்கு கேட்டவன் கொடுத்தார்ல, இன்னைக்கு போனதை வெட்டி போட்டுருவாரா? இல்ல, அவர் இரக்கமுள்ள தகப்பன், பிள்ளை வரமாட்டானான்னு ஏங்கி பார்க்கிற தகப்பன். இப்படி தெரிந்தும் அவன் ஏன் தயங்கி வாரான் தெரியுமா? அந்த உரிமை இருந்து அவனால அத பாராட்ட முடியல, ஏன்னா உறவு இல்ல. அதனால தானங்க நம்ம அநேகருடைய உதவியை நாடுகிறோம் ஜெபத்துக்கு. ஜெபத்துக்கு ஏங்க நமக்கு டவுட் வந்துட்டு என் ஜெபம் கேட்கப்படாதுன்னு, நம்ம ஜெபம் கேட்கப்படாதுன்னு எங்கெங்க டவுட் வந்துட்டு, நான் ஜெபம் பண்ணி எல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டாருன்னு டவுட் வர போய் தானே நிறைய இடத்துக்கு போன் போட்டு ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றோம், நிறைய இடத்துக்கு லெட்டர் போட்டுட்டு இருக்கிறோம். ஏன்? நமக்கு நம்முடைய பிள்ளை தானங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களில் கொஞ்சம் பேரை பாஸ்டர் ஆக்கினார், கொஞ்சம் பேரை விசுவாசி ஆக்கினார். அப்படி இல்லை, முதல்ல பிள்ளைங்க.
நான் எப்படி அவருக்கு பிள்ளையோ நீங்களும் அவருக்கு பிள்ளைங்க. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறேன். இன்று நம்ம முன்னாடி வாழ்ந்து கொண்டிருக்கிற பரிசுத்தவான்கள், கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிறவர்கள் எப்படி அவருக்கு பிள்ளைகளோ அப்படியே இன்று ரட்சிக்கப்பட்டவனும் பிள்ளைதான். ஆனா எங்க டவுட் ஆயிட்டுனா, நான் எல்லாம் ஜெபம் பண்ணா எப்படி? ஏன் நான் உறவுல இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காதுன்னு, இவங்க கிட்ட என்ன கேட்க முடியும் என்ன கேட்க முடியாதுன்னு. இவளுக்கு தகப்பனோட அந்த உறவு இருந்ததுனால, அப்பா பிள்ளைங்கிற உறவு ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அவளுக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா? நான் என் அப்பா கிட்ட கேட்டா அப்பா தருவார். அந்த உரிமையை அவ பயன்படுத்துறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தகப்பனிடத்துல இருந்து நீ கணவன் வீட்டில் வாழ போகிறார். போறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட அந்த உரிமையை பயன்படுத்துறான். அப்பா, இங்க இருந்து உங்க கிட்ட இருந்தாக்க நான் போறேன், உம்மிடத்துல இருந்து நான் போறேன். நான் அங்க போய் இறங்கினதும் நீ வறட்சியோட வந்திருக்குன்னு சொல்லக்கூடாதுப்பா. எனக்கு நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை தாங்க, நீங்க நீர்ப்பாய்ச்சலான இடத்தை தாங்க. உரிமையை கேட்கிறான். உரிமை. ஒரு தேவ பிள்ளை உரிமை இருந்தும் ஏன் உரிமை பாராட்ட முடியல தெரியுமா? எந்த கான்டாக்டுமே இல்லை தகப்பனோட, எந்த கான்டாக்டுமே. டெய்லி ஆமே. அப்பா கூட பேசி பழகிற அனுபவம் இல்லைன்னா எந்த ஒரு காரியத்துக்கும் அப்பா கிட்ட கேட்கணுங்கிற மனசு வராது. அப்பா கூட பேசி பழகிற அனுபவம் இல்லைன்னா நமக்கு மூன்றாவது நபர் தேவைப்படுவார். ஒரு அப்பா பிள்ளை கிடையில மூன்றாவது நபர் பேசுவது என்பது வேற வழி இல்லாத நிலை. அப்படிப்பட்ட அனுபவம் எதுவா இருந்தாலும் அது உண்மையிலே கசப்பான அனுபவமே. ஒரு அப்பா பிள்ளைக்கு இடையில பேசி முடிக்கிற காரியத்துல மூன்றாவது நபர் வருவது கசப்பான அனுபவமே. அப்பா கிட்ட சொல்ல வேண்டிய காரியத்தை அந்த மூன்றாவது நபர்கிட்ட சொல்ல வைக்கிறது, பிள்ளை கிட்ட சொல்ல வேண்டிய காரியத்தை அந்த மூன்றாவது நபர்கிட்ட சொல்ல வைக்கிறது. இது மிகவும் கசப்பான அனுபவம். ஏன் இது வருது தெரியுமா? சரியான ரிலேஷன்ஷிப் இல்லை. அதனால ஒரு தேர்ட் பர்சன் அவசியமா இருக்கிறது. இது எந்த தகப்பனுக்குமே கசப்பான அனுபவம். அதனாலதான் இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டதும் சாமுவேல் நினைச்சாரு, நான் நியாயாதிபதியா இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கல போல. அதனால ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னார், சாமுவேலே, அவங்க ஒன்ன தள்ளல சாமுவேலே, அவங்க என்னதான் தள்ளிட்டாங்க. அவங்க ஒன்ன தள்ளல, நீ ஒன்ன தள்ளுறாங்க நினைச்சிட்டு இருக்கிறியா? அவங்க என்ன தள்ளிட்டாங்க. உறவுல உறுதியா இருந்தா அந்த உரிமையில நாம கேட்போம், அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுங்கப்பா. யோசுவா உறவுல உறுதியா இருந்ததுனால கேட்கிறான், ஆண்டவர் இந்த சூரியனை நிக்க வைங்கப்பா. ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா சொன்னான்? ஆண்டவரே, அடியேன் கேட்க துணிந்தேன். உறவுல உறுதியா இருக்கிறவன் துணிந்து கேட்பான் ஆண்டவர்கிட்ட, துணிந்து கேட்பான். ஐயோ அடிச்சிருவாரோ, ஐயோ இல்ல, துணிந்து கேட்பான் ஆண்டவர்கிட்ட கேட்பான். அவன் கேட்கறது சரியோ தப்பு அது ரெண்டாவது. ஆனா கேட்கிற துணிச்சல் எங்க இருந்துங்க வரும்? உரிமையில தாங்க வரும். கேட்கிற துணிச்சல வர மாட்டேங்குது. இன்னைக்கு நமக்கு கேட்கணும் போறோம், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கேட்கிறோம். அப்படி கேட்டுட்டு ஆபிரகாம் சொல்ற, நான் தூளும் சாம்பலுமானவன், ஆனாலும் உம்மிடத்துல கேட்க துணிந்தேன் அப்படிங்கிறான். எங்க இருந்து வந்துச்சு? அவன் கர்த்தருக்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென், நம் விசுவாசிகளுக்கு தகப்பனாய் மாற்றினார். ஆனா ஆண்டவர் ஆபிரகாமை சொல்ற இடத்துல எல்லாம் விசுவாசிகளின் தகப்பனாகி ஆபிரகாம் சொல்ல மாட்டார். என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் என் ஃப்ரெண்டு, அவன் என் ஃப்ரெண்டுப்பா, அதனால எனக்கு ஒண்ணு பிளஸ் பண்ணாம இருக்க முடியாது, அதனால நான் கேட்க துணிந்தேன். இது பெருமையின் வெளிப்பாடு அல்ல, இது உரிமையின் வெளிப்பாடு. இந்த உரிமையை தான் நமக்கு தந்திருக்கிறார். ஆனா நம்மளால கேட்க முடியல. ஏன்? உறவு ரொம்ப வீக்கா இருக்குது. வாரத்துக்கு ஒருக்கா, மாசத்துக்கு ஒருக்கா, வருஷத்துக்கு ஒருக்கா விசிட் பண்ற மாதிரி தேவ சமூகத்துல வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ஏதோ கொஞ்சம் கூட்டமா ஜெபம் பண்ணிட்டு இல்ல, டெய்லி பைபிள் சொல்லுது, நித்தம் அவருடைய சமூகத்தை நாடுங்கள். ஆமென். அவர்களுடைய வாசல்களில தான் மகிமையின் ராஜா என்ன செய்வாராம்? உட்பிரவேசிப்பார். உரிமையில, அப்பா எனக்கு கஷ்டமா இருக்குப்பா, எனக்கு இது செய்யுங்கப்பா. ஆமென். இந்த உரிமை
இது பெருமையின் வெளிப்பாடு இல்ல. நான் சொன்ன அவர் செய்வாருங்கிறது பெருமையில நிறைய பேர் பேசுவாங்க, அது வெறும் வார்த்தை தான். ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியணும், நான் அவரை அப்பாவாக்கவில்லை, அவர் என்னை பிள்ளையாக்கி இருக்கிறார். இனி நான் அவரை அப்பான்னு தான் கூப்பிடணும். அந்த உரிமை இருக்கிறது. இனி எந்த அளவுக்கு உறவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு. ஹல்லேலூயா. உரிமை. இரண்டாவது காரியம், நேரம் போகிறது நான் சொல்லி முடிக்கிறேன், நம்பிக்கை. தகப்பன் மேல இருக்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ன தெரியுமா? கேட்டா தருவார். இதான் நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? கேட்டால். யோவான் 16:24 ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? யோவான் 16:24, இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. நல்ல கவனமா கேளுங்க, இந்த வார்த்தையை நல்ல புரிஞ்சுக்கோங்க. அடுத்த வார்த்தை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி. சில இடத்துல ஆண்டவர் கேட்க விட மாட்டார், நல்ல கேட்க விட மாட்டார், சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வைப்பார். சில இடத்துல ஆண்டவர் நம்மளை கேட்க வைக்கிறார். ஒரு இடத்துல அடையாளம் கேட்கும் போது ஆண்டவர் கோபம் வருது. நான் ஆகாஷ் ராஜாவின் இடத்துல சொல்லும் போது நீ ஒரு அடையாளத்தை கேளுங்கிறார். நான் அடையாளத்தை கேட்க மாட்டேன்னு சொன்னதும் ஆண்டவருக்கு என்ன வருது? கோபம் வருது. சில இடத்துல கேட்கவே விட மாட்டார், ஒப்பு கொடுக்க வைப்பார். சில இடத்துல ஆண்டவர் கேட்க தான் வைப்பார். நீ நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்ள நீ கேளு. சரி, அப்பா தந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் வாங்காம இல்ல, வாங்கிட்டான். வாங்கினதுக்கு அப்புறம் இவளுக்கு ஓகே கேட்பான் அப்பா கிட்ட. இவளுக்கு அப்பா மேல இருக்கிற நம்பிக்கை என்ன அப்படின்னா, கேட்டா கிடைக்கும். தகப்பனுக்கு பிள்ளை கேட்கணுங்கிற விருப்பம் இருக்கும். கேட்கட்டும், அது வளர்ச்சியின் அடையாளம். நாம் சரியானதை கேட்போம் என்றால் அவர் உள்ள அவ்வளவு சந்தோஷப்படும். சாலமோன் சின்ன பிள்ளைன்னு சாலமோன் சொல்லிதான் ஆண்டவருக்கு தெரியுமா? இல்ல, நீ விரும்புகிறதை என்கிட்ட கேளுங்கிறார். அவர் பார்க்கிறார் இவன் என்ன கேட்க போறான். அப்பொழுது அவன் ஞானத்தை கொடுங்கன்னு கேட்டதும் ஆண்டவருக்கு சந்தோஷமாயிட்டான். அது அவருக்கு ஏற்றதா இருந்துச்சான். அது ஏற்றதா இருந்ததுனால ஞானத்தோடு கூட ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறார். இங்கே இவள் ஒரு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தான் கேட்டாள். இவள் கேட்டது ஏற்றதா இருந்ததுனால மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை ஒன்றுக்கு மேல கொடுக்கிறார். ஆமென். அவருக்கு தெரியாதாங்க எனக்கு என்னது தேவை என்று. ஆனா கேட்கணும். நீங்க கேளுங்கள். ஆண்டவர் ஃபீல் பண்றார், நீங்க ஒண்ணுமே கேட்கல, நீங்க 4 பேரை கேட்க வைக்கிறீங்க. எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஹே, அவர் எப்படி எனக்கு பிள்ளையோ நீயும் எனக்கு பிள்ளைதாம்பா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் ஊழியர்களை மத்தியஸ்தரா பார்க்கவே கூடாது. ஊழியர்கள் திறப்பிலே நிக்கணும், விசுவாசிகள் திறப்பிலே நிக்கணும். அதே வேளையில மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அந்த இடத்துல யாரையும் வச்சு பாத்துறாதீங்க. அல்லேலூயா. மற்றவங்களுக்கு நமக்கு அப்ப என்ன வித்தியாசம்? அந்த இடத்துக்கு பிதாவுக்கும் நமக்கு இடையே இருக்கிற ஒரே வழி இயேசு மட்டும்தான். நானே வழி. அந்த இடத்துல மரியாளுக்கும் வர முடியாது, அப்போஸ்தலர்களுக்கும் வர முடியாது, எந்த பாஸ்டர்ஸுக்கும் வர முடியாது. ஆனால் அந்த இடத்துல யாரையும் வச்சு பார்க்க கூடாது. அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் இயேசு. அதனால பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மத்தியஸ்தர் ஒருவரே. இன்னைக்கு அநேகருடைய பிரச்சனை என்ன? அந்த இடத்துல ஊழியர்களை தூக்கி வைக்கிறது. அது ஊழியர்களுக்கே நாம் ஆபத்தை உண்டாக்குற காரியம். தயவு செய்து அப்படி செய்யாதீங்க. தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க இயேசுவின் ஸ்தானத்துல வேற யாரையும் பார்க்க கூடாது. ஆமென். எங்களுக்காக வேண்டி அவங்க அப்படி சொல்றாங்க, நாம இப்படி சொல்றோம். இல்ல, நீதிமான்களுடைய ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலன் உள்ளது. ஆனா அதே வேளையில நான் ஜெபிக்காம, நான் என் அப்பா கிட்ட பேசாம ஒரு தேர்ட் பர்சன் மூலமா என் காரியத்தை சொல்லி கொண்டிருப்பேன். எந்த பெற்றோருக்கு எந்த தகப்பனுக்கு பிடிக்கும் அது? ஒரு கானானிய ஸ்திரீ தன் மகளுக்காக இயேசு பின்னாக வரா. சத்தம் போட்டுட்டு வரும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லாம போயிட்டு இருக்கிறார். இப்போ சீஷர்கள் எல்லாம் சேர்ந்து சொல்றாங்க, ஆண்டவர் ஏதாவது சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லிட்டாங்க, நான் இஸ்ரவேல் வீட்டாரிடத்தில் வந்தேனே அன்றி வேற வரல சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். இப்ப அவ வந்து கேட்கிறார். இதுக்கு தான் ஆண்டவர் வெயிட் பண்றார். ஆண்டவர், உன் விசுவாசம் பெரியதுமா, நான் வச்சுக்கா. பேதுரு யோவானுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? நம்ம கேட்டதுக்கு அப்புறமும்
இவர் கொடுக்கலையே. ஆமென். ஹல்லேலூயா. தூதனை கூட வணங்க பரலோகம் அனுமதிக்கல. மார்பில் சாய்ந்திருந்த யோவானே தூதனை வணங்க போறான். தூதன், ஏய் உனக்கு இப்பதான் ஒரு பெரிய வெளிப்படுத்தின விசேஷத்தையே, சாத்தான் விழுந்தது அடி வாங்கினதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு, நீ என்ன விழ வைக்கிறதுக்குன்னு இல்லை. அது நம்ம பழக்கல. எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு அப்படியே காலை, அதுவரை எல்லாம் கேட்டுட்டு அப்படியா ஆமென் ஆமென் கடைசி உங்க காலை காட்டுங்க. தூதனுக்கு தெரியும், தயவு செய்து காலை, நானும் உன்ன மாதிரி ஒருத்தன் தான், நாம அவரை வணங்குவோம். நம்பிக்கை அப்பா கிட்ட எனக்கு தெரியும், நான் கேட்டா அவர் தருவார். அக்ஸாலே, இப்பொழுது உனக்கு இருப்பது இதுதான் லைஃப்னு பார்க்காத. அப்பா கிட்ட இருக்குதுல்ல, அதுதான் லைஃப். இப்ப எனக்கு இருக்கிற வறட்சி அல்ல, என் அப்பா கிட்ட எனக்காக இருக்கிறது அந்த நீர் பாய்ச்சலான நிலைகள் தான் என் லைஃப். நம்ம லைஃப், என் காலங்கள் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. என் கையில் என்ன இருக்கிறது? வறட்சியான நிலம். அவர் கையில் என்ன இருக்கிறது? நீர் பாய்ச்சலான நிலம். அக்ஸாலே, நீ கேட்க காரணம் என்ன? நான் எனக்கு தெரியும், என் லைஃப் என்பது என் கையில் அல்ல, என் லைஃப் அவர் கையில் இருக்கிறது. என் கையில் என்ன இருக்கிறது? வறட்சியான நிலம். அப்பா கையில் என்ன இருக்கிறது? நீர்ப்பாய்ச்சலான நிலங்கள் இருக்கிறது. என் எதிர்காலம் எது? என் கையிலா? இல்ல, அவர் கையில் இருக்கிறது. என் கையில் இருப்பதுதான் என் லைஃப்னு பார்ப்பேன்னா நான் போய் அவர்கிட்ட கேட்க மாட்டேன். நான் இதே வச்சுட்டு சரி வாழ்ந்துட்டோம் இருந்துட்டு இல்லை, என் லைஃப் அவர் கையில் இருக்கிறது நம்பிக்கை இருக்குமாண்ணா நான் போய் கேட்பேன். அவள் கேட்க இன்னொரு காரணம் என்ன தெரியுமா? தகப்பன் கேட்க வைக்கிறார். நீங்க அந்த வசனத்தை நல்லா படிச்சீங்கன்னா தெரியும். அவள் இறங்கின உடனே காலை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றான். அதன் அர்த்தம் என்ன? காலே மகளை கேட்க வைக்கிறார். நீங்க தேவ சமத்தில் வந்து அமரும் போது அவருடைய பார்வை உங்க மேல படும் வரை காத்திருங்க. படும்போது நம்மளை அறியாம நாம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடும். நான் ஏன் அப்பா கிட்ட கேட்டேன் தெரியுமா? அவர் என்னை கேட்க வச்சார். ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெபவி. அவ இறங்கி வந்து அப்பா 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 அப்படி இல்லை. அவ இறங்கினதும் காலே அவளை பார்த்து உனக்கு என்ன வேணும்? அதன் அர்த்தம் என்ன? மகளை கேட்க வைக்கிறார். என் அப்பா என்ன கேட்க வைக்கிறார். என் அப்பா என்ன ஜெபிக்க வைக்கிறார். இதுதாங்க பிரசனம். அந்த பிரசனத்துல கூடவே இருக்கும்போது சீஷர்களை கேட்க வைக்கிறார். பாத்தீங்களா? நீங்க இதுவரைக்கும் என் நாமத்தினால பேதுரு கேளு, யோவான் கேளு, யாக்கோபு கேளு, கேட்க வைக்கிறார். ஆமென். ஆண்டவருடைய சமத்துல இருக்கும்போது அவரே கேட்க வைப்பார். சரியானதை கேட்க வைப்பார். நமக்கு தெரியாது என்ன கேட்கணும், சரியானதை கேட்க வைப்பார். அவன் சரியானதை கேட்டான். அப்பா நீங்க என் கையில் ஒண்ணு கொடுத்திருக்கிறீங்க. என் கையில் இருப்பதில்லை என்னுடைய எதிர்காலம், உங்க கையில் இருக்கிறதா எதிர்காலம். எனவே எனக்கு அது தாங்க ஆண்டவரே. தகப்பனுக்கு அது பிடிக்குதுங்க. ஒரு பிள்ளை அவருடைய பிள்ளைங்க அறிந்திருக்கணும், இன்னைக்கு என் கையில் இருக்கிற வறட்சியான நிலம் அல்ல என்னுடைய நாளை. என்னுடைய நாளை என் அப்பா கையில் இருக்கிற நீர் பாய்ச்சலான தோட்டம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம இதை பார்த்துட்டு போய் ஆண்டவர் உங்களை நம்பினதுக்கு. நம்ம கையை பார்த்தா வறட்சி தான். சில கையை பார்த்து சொல்லுவாங்க, கையில என்ன பெரிய ஓட்டை, எங்க இருந்து அந்த ஓட்டையை கண்டுபிடிக்கிறாங்கன்னு. இனி கொஞ்ச நேரம் போட்டு அடைக்கவே முடியும். அதனாலதான் உங்க கையில பைசாவே தங்க மாட்டேது. இங்க ரூமா போட்டிருக்க வந்து தங்குறதுக்கு. என் கையில இருக்கிறது இல்ல. அக்ஸால் சொல்லி இருப்பான்ல ஒத்தினியல்கிட்ட, நீங்க என் கையை பார்க்காதீங்க, என் அப்பா கையை பாருங்க, நம்ம வாழ்வோம். ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஆமென். கடந்த நாள்ல ஒரு குடும்பம் வந்து வேதனையோடு, பையன் ஏதோ கேட்டானா, அதை வாங்கி கொடுக்கறது காசு இல்லை. உடனே நீங்க ஏன் சம்பாதித்து வைக்கல? நீங்க சம்பாதிச்சு வச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்து இருக்குமா? எவ்வளவு வேதனையா இருக்கு பாருங்க. இப்படிப்பட்ட கேள்விகள் வரும்போது ஒரு தேவ பிள்ளை சொல்லணும், என் கையில் இருக்கிறத பார்க்காதப்பா, அவர் கையில் இருக்கிறது. சங்கீதம் 104 என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? அவர் கொடுக்க அவைகள் வாங்கிக் கொள்ளும், நீர் உமது கையை திறக்க அவைகள் நன்மையால்
திருப்தியாகும். அவர் கையில தான் இருக்கு. அக்சாளுடைய நம்பிக்கை அதுதான். இன்னைக்கு எனக்கு இருக்கிற வறட்சி அல்ல என்னுடைய நாளை. என்னுடைய நாளை என்பது இன்று என்னிடத்தில் இருப்பதல்ல, என்னுடைய நாளை என்பது இன்று அவர் கையில இருப்பது. அப்பா ஆமென். நம்முடைய லைஃப நம்ம இடத்தில் இருப்பதை வைத்து தீர்மானிக்காதீங்க. அது ஒருவேளை உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கா இருக்கலாம், அழுகையின் பள்ளத்தாக்கா இருக்கலாம், நெருக்கத்தின் சூழ்நிலையா இருக்கலாம். நான் சொல்லணும், என் அப்பா கிட்ட இருக்கிறது. அதனாலதான் நான் உடைக்கப்பட்ட பாத்திரம் போல இருந்தும் தாவீது சொல்லுகிறேன், நான் உங்களை நம்பி இருக்கிறேன், என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. மூன்றாவதாக அவ ஜெபிக்க காரணம் தைரியம். 3 காரியத்தை சொன்னேன், சொல்லுங்க. 1 உரிமை, நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? அவர்கிட்ட இருக்கு, அவர்கிட்ட இருக்கு, அப்பா கிட்ட. 3வது தைரியம். இந்த தைரியம் வர காரணம் என்ன? தைரியம் எல்லாருக்கும் வருமா? இளையகுமாரன் தயங்கி தயங்கி வந்தா, மூத்த குமாரன் எவ்வளவு தைரியம் வந்து கேட்டார் பாத்தீங்களா? என்னப்பா நீங்க அவன் வந்தது அப்படி செய்றீங்க, நான் இவ்வளவு நாள் இருக்கிறேன். இது தான் தைரியம். தைரியம் அப்படி எல்லாருக்கும் வராது. இவளுக்கு இந்த தைரியம் வர காரணம் என்ன தெரியுமா? காரணம் ஒன்றுதான், இவளுக்கான வாழ்க்கையை இவள் அமைத்துக் கொள்ளவில்லை, இவங்க அப்பா அமைத்துக் கொடுத்தது. இவளே போய் அப்பாவுக்கு தெரியாம அப்பாவை வேதனைப்படுத்தி இவளே ஒரு வாழ்க்கை துணை ஏற்படுத்தி கொண்டு வந்து, அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டுமென்னா ஓடி. அவருடைய தீர்மானம், இவ நோ சொல்லல. அவருடைய செயல் இவ தடுக்கல. அப்பாக்கு எல்லாத்துக்கும் எஸ் சொன்ன அவளுக்கு தைரியம் உண்டு. அவ வந்து கேட்பா, அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். அப்பாக்கு எஸ் சொல்றவங்களுக்கு தான் அப்பா கிட்ட தைரியமா கேட்க முடியும். உரிமை இருக்கும், தைரியம் இருக்காது. இளையகுமாரன் வந்து, அப்பா அந்த வேலைக்காரர்கள் ஒருவனுக்கு, மூத்த குமாரன் என்னப்பா நீங்க, அவன் வந்திருக்கிறான், உடனே இவரு அவன் வந்துட்டால நீ போ, அப்படி கிடையாது. நீ பாருப்பா என்னுடையதெல்லாம். அந்த தைரியத்தை பாத்தீங்களா? இந்த தைரியம் என்பது எப்படி வந்தது தெரியுமா? தகப்பனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தையும் அந்த மூத்த குமாரன் செய்யாததுனால அவனுக்கு இந்த தைரியம் வந்துச்சு. அக்சால் தைரியமா அப்பா கிட்ட வந்து கேட்க காரணம் என்ன? நீ என்ன வச்சுட்டு என்ன வந்து கேட்கிற? அப்படி சொல்லல, அப்படி சொல்ல முடியாது. ஏன்? அவளுக்கான வாழ்க்கைய அவள் அமைத்துக் கொள்ளவில்லை, அப்பா அமைத்து கொடுத்தது. நம்முடைய வாழ்க்கையை அப்பா சமத்துல விட்டு கொடுக்கணும், குடும்பமா விட்டு கொடுக்கணும். அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். உமது பிரியத்தின்படி. தாவீது, உனக்கு பிரியமே இல்லையா? உனக்கு ஆசையே இல்லையா? எனக்கு ஆசையை வெளியே சொல்ல முடியாது. ஆனா நான் வாழ்ந்திருக்கணும்னா, நான் உரிமையா அவர்கிட்ட போகணும்னா, நான் தைரியமா அவர்கிட்ட போய் கேட்கணும்னா, என் வாழ்க்கையில என் விருப்பம்ல நடக்கணும், அவர் விருப்பம் தான் நடக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. நம்முடைய வாழ்க்கை அவரால் அமைக்கப்பட, நம்முடைய குடும்பம், புருஷன், மனைவி, பிள்ளைங்க, தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நோக்கி வருதுனாலே பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அவ்வளவுதான். முந்தின பழையன ஒளிந்தன, புதிதாயின. தேவ சமூகத்தில் நம்ம குடும்பமா ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர், இதுவரை ஒருவேளை எங்க வாழ்க்கை எங்க சித்தப்படி, எங்க பிளான் படி ஒருவேளை நாங்க அமைச்சிருக்கலாம்ப்பா. இதோ உங்க சமூகத்தில் எங்கள் குடும்பம் என்னும் வரைபடத்தை வைக்கிறோம். ஆண்டவர், வெட்ட வேண்டியதை வெட்டி, திருத்த வேண்டியதை திருத்தி, உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை செவ்வையான வழியிலே நடத்துவாராக என்று ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? நம்மை புதுப்பிக்கிறார். சங்கீதம் 65:9 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 65:9 வாசியங்கள் நம்ம ஜெபிக்கலாம். Thank you Jesus. தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் அவர் விசாரிக்கிறார், வேண்டிய நீர் பாய்ச்சுகிறார், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் மிகவும் செழிப்பாக்குகிறார். இப்படி நீர் அதை திருத்தி இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறார். ஆமென். அதுதான் இப்பொழுது சொன்னேன். ஒருவேளை இதுவரை நம்முடைய வாழ்க்கை நாம் அமைத்துக் கொண்டதா இருக்கலாம். தேவ சமூகத்தில் விட்டு கொடுக்கும் போது கர்த்தர் அதை கட்டி எழுப்புவார், திருத்த வேண்டியதை திருத்துவார், சுத்திகரிக்க வேண்டியதை சுத்திகரிப்பார், சுட்டரிக்க வேண்டியதை சுட்டரிப்பார். எதற்கு இது தேவை தெரியுமா? தைரியமா கேட்க. ஆமென். அக்சால போல அப்பா கிட்ட கேட்டு வாங்கணும்னா உரிமை வேணும், நம்பிக்கை வேணும், தைரியம் வேண்டும். இம்மூன்றும் இருக்குமானால்
கொடுக்கப்பட்ட வறட்சியை குறித்து அக்சாள் கலங்க மாட்டாள். அவளுக்கு தெரியும், நான் இன்னும் வாங்கிட்டு வரேன் பாருங்க. ஆமேன். ஒத்தினியல்கிட்ட சொல்லிட்டு போறா, எங்க அப்பா கிட்ட கிடைக்குமான்னு தெரியல. அப்படி இல்லை, உத்தரவு பெற்று வாங்கிட்டு வரேன் பாருங்க, நான் என்ன கொண்டு போறேன், என்ன கொண்டு வரேன்னு. ஆமேன். அவ போனது மாதிரியே இன்னொரு வறட்சியும் வாங்கிட்டு வந்தா. இதுக்கு பேசாம அந்த கழுதை மேலேயே என்ன தைரியங்க அவளுக்கு, என்ன இந்த தைரியம் எங்க இருந்து வந்துச்சு? அப்பா போட்ட ட்ராக்ல நடக்கிறதுனால, அப்பா போட்ட பாதையில். எனக்கு கேட்குற அன்பு சகோதரா சகோதரி, திருமணத்துக்கு காத்திருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, உனக்கான வாழ்க்கையை நீ அமைத்து கொள்ளாமல் அவர் அமைத்து தருவதை நீ வாழ்க்கையாய் தெரிந்தெடுப்பாயானால், வறட்சி உன் வாழ்க்கையில வந்தாலும் உன்னால தைரியமாய் அப்பா கிட்ட கேட்டு வாங்க முடியும். நாளில கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவர் சமூகத்துல. 3 காரியங்கள்: உரிமை, நம்பிக்கை, தைரியம். 1 உரிமை. அந்த உரிமையோடு கேட்கணும்னா உறவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். உறவுல விரிசல் வராதபடி காத்துக்கோங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் எனக்கு உங்களுக்கு இடையே இருக்கிற அந்த உறவுல எந்த விரிசல வந்துடக்கூடாதுப்பா, எந்த விரிசல வந்துடக்கூடாதுப்பா. ஆண்டவரே, டெய்லி நம்ம பேசிட்டே இருக்கணும்ப்பா. நான் உங்ககிட்ட பேசணும், நீங்க என்கிட்ட பேசணும். ஆபிரகாம் கேட்க துணிந்தானே, அந்த உறவுல விரிசல் வந்துட்டு, ஆண்டவரே அப்பா என் எண்ணம் எல்லாம் அந்த வேலைக்காரர்களோடு, அந்த வேலைக்காரர்களோடு இந்த பிள்ளைங்கிற எண்ணமே போய்விடுமே. இந்த உறவுல விரிசல் வந்துட்டுனா, இதுக்காகவா சிலுவையில ரத்தம் சிந்தினா? இதுக்காகவா உனக்காக பலியானா? உன்னை பிள்ளையாக்கி வைத்திருக்கிறாரு. உறவுல விரிசல் வந்துடக்கூடாது. யார் என்கிட்ட பேசலைன்னாலும் ஆண்டவர், நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் ஆண்டவரே. அல்லேலூயா. யார் என்ன பகைத்தாலும் நான் உங்களை பகைச்சிடக்கூடாதுப்பா. பல நேரத்துல நாம் விரும்புகிற மற்றவர் நம்ம கூட பேசலன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட எவ்வளவு நேரம் பேசாம இருக்கிறோம். ஆமென். எங்க பேச விரும்புகிறவர்கிட்ட பேசுங்க. அவாய்ட் பண்றவங்கள்ட்ட ஏங்க பேசிட்டு இருக்கிறீங்க? உங்களை ஒருத்தங்க அவாய்ட் பண்றாங்கன்னா, நீங்க உங்களை கேட்க விரும்புறாரு தெரியுமா ஒருத்தர், அவர்கிட்ட பேசுங்க. ஆமென். அல்லேலூயா. உங்கள் அன்பை, உங்கள் நேசத்தை புரிந்து கொண்டவரோடு பழகுங்கள். அப்படி ஒருத்தர் மட்டும்தாங்க உண்டு. உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் நினைத்திருக்கிறேன்னு சொல்லு. எரேமியா 2:2 ஆண்டவர் சொல்றார் அல்லவா, நம்ம காட்டுற அன்பு கொஞ்சம் அன்பு தான், ஆனா அதையும் அவர் நினைச்சிட்டு இருக்கிறாராம். என்ன தெய்வம் அப்பாங்க அவரு. கையில இருக்கிறத பார்க்காதீங்க, அவர் கையில இருக்கிறத பாருங்க. 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, என் காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்கிறது. என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. என் காலங்கள். சொல்லுங்க அப்பா, இன்னைக்கு என் கையில வறட்சியான நிலை இருக்கலாம், ஆனா இது கிடையாது என் ஃபியூச்சர். உங்க கையில இருக்கிற நீர் பாய்ச்சலான நிலைமை என் ஃபியூச்சர், என்னுடைய எதிர்காலம். என் கையில் இருக்கிற வறட்சி அல்ல, உன் கரத்தில் இருக்கிற செழிப்பு என் எதிர்காலம். என் கையில் இருக்கிற வறட்சி அல்ல. சொல்லுங்க இது தேவ சமூகத்தில் உங்க இருதயத்துல இருந்து சொல்லுங்க. இந்த பாதையில நடக்கிறவங்களுக்கு இந்த வலி தெரியும். இந்த பாதையில் நடக்கிறவங்களுக்கு இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் புரியும். அப்ப ஆனாலும் எனக்கு இது கொடுத்துட்டீங்களே, பிளேம் பண்ணல. அக்சால் பிளேம் பண்ணல, அப்பாவை குற்றப்படுத்தல. இது இருக்கட்டும்பா, ஆனா உங்க கையில இன்னும் இருக்குல்லப்பா, உங்க கரத்துல இன்னும் இருக்குது இல்லப்பா. செத்து போன சாராளின் கற்பத்துல உயிருள்ள ஒரு ஈசாக்க கொடுக்க முடிந்தது. செத்து போறாபா காவாலாரா ரீமாமா ஷேரே. செத்து போன சாராளின் கற்பத்துக்குள்ள உயிருள்ள ஒரு ஈசாக், உயிருள்ள ஒரு வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் சாகல, சாராளின் கற்பத்தான் செத்துச்சு. ஷேரே மாமா, வாக்குத்தத்தம் சாகல, வாக்குத்தத்தம் சாகல. ஷெலஹட்டரா பாபா ஏரா பாபா லரதடரா பாபா. வாக்குத்தத்தம் சாகல, வாக்குத்தத்தம் சாகாது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. என் எதிர்காலம் என்பது என் கையில் இருக்கிற வறட்சியில் அல்ல, என் அப்பா கையில் இருக்கிற செழிப்புல இருக்கிறது. இதுதான் கேட்க வைக்குது. அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுங்கப்பா.
2 கைகளை உயர்த்தி கேளுங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தருவீரா? ஆண்டவர் கேட்கிறாருங்க உங்ககிட்ட, உனக்கு என்ன வேணும் சொல்லுங்க. இப்போ இருக்கிற வாழ்க்கையை சொல்லி இனி வேண்டியதை சொல்லுங்க. இப்ப ஆண்டவர்கிட்ட, வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீங்க, நீர் பாய்ச்சலான நிலத்தை எனக்கு தாங்கப்பா, தாங்கப்பா. அப்ப கேட்கலாம், ஏன் இந்த வறட்சியான நிலத்தை தந்தார்? அது தந்ததுனால தானே இப்ப கேட்க வைக்கிறார். அந்த நீர் பாய்ச்சலான நிலத்தை நீங்க இன்னைக்கு கேட்கறதுக்கு கர்த்தர் நேற்று தந்த அந்த வறட்சியான நிலம் காரணம். ஆமென். வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீங்க, நீர் பாய்ச்சலான ஒரு நிலத்தையும். ஒரு காலேபு கேட்டதுக்கு அதிகமா கொடுப்பானா, காலேபையே ஆசீர்வதித்தவர் நம்ம அப்பா. தைரியம், தைரியம் அந்த கிருபாசன தண்டையில் நெருங்கணும். கைகளை உயர்த்தி, என் வாழ்க்கை, எங்க குடும்பம், என் மனைவி, என் புருஷன், என் பிள்ளைங்க, எங்க வாழ்க்கையெல்லாம் உங்க சித்தப்படி, உங்க சித்தப்படி அமையட்டும்பா, அமையட்டும்பா. நாளைக்கு எங்க பிள்ளைங்களும் தைரியமா இந்த கிருபாசன தண்டையில நிக்கணும். அவங்க சித்தப்படி வாழ்க்கை அமைச்சு கொண்டவங்களுக்கு நிக்க முடியல, நாளைக்கு தலைமுறை நிக்கணும், தைரியமா நிக்கணும். அப்பா தைரியமா அப்பா கிட்ட வந்து கேட்கணும், உங்க பாதத்தை வந்து பிடிக்கணும். எசேக்கியேல் அப்படி இருந்ததுனாலதான் சுவர் புறமா திரும்பி அழ முடிஞ்சது ஆண்டவர் சமூகத்துல. இல்லைன்னா யார்கிட்ட போயிருப்போம்? இளையகுமாரனுக்கு எங்க அப்பா இருக்கிறார், ஆனா தைரியமா போக முடியல. பாத்தீங்களா? அவனாய் தெரிந்து கொண்ட வாழ்க்கை. வேண்டாம் ஆண்டவரே, கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா ஆண்டவரே, இதுதான் மிகுந்த பலனுக்கு ஏதுவான தைரியம். இதை நாங்க இழந்துடக்கூடாதுப்பா, எங்க பிள்ளைங்க இழந்துடக்கூடாது. ஆண்டவரே கதாவே, நீர் அமைப்பீராக, என் வாழ்க்கையை கட்டுவீராக. ஆண்டவரே, அக்சால் கேட்டாள், தகப்பன் காலேப் கொடுத்தா. நாங்க உங்க பிள்ளைங்க, நாங்க உங்களை அப்பாவாக்கல, நீங்க எங்களை பிள்ளைங்களாக்கிட்டீங்க. நாங்க கேட்கிறோம், என் அப்பா தருவார். ஆமென் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி, நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாளில் உங்க சமூகத்தில் கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, செபிக்க வைத்தீர். எங்களோடு பேசினீர். ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கிற உங்க தயவுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, உரிமையோடு, நம்பிக்கையோடு, தைரியத்தோடு உம்மிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய். ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்பும், சாட்சியாய் கொண்டு வாங்கப்பா. மகிமை கனம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம், இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.